ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஒரே வழித்தடத்தில் 4 ரயில்கள் எதிராகவும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் நின்று கொண்டிருந்த சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். லிங்கராஜ் ரயில் நிலையம் அருகே விபத்தை ஏற்படுத்துவது போல நேருக்கு நேராகவும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் ரயில்கள் நின்று கொண்டிருந்தன. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியானது. அதற்கு விளக்கம் அளித்தக்கூடிய கிழக்கு ரயில்வே ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கக்கூடிய வகையில் வழித்தடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்த ஒரு விதிகளையும் மீறவில்லை என்றும் பாதுகாப்பில் எந்தவிதமான குறைபாடும் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. ஏமாற்று வேலையை செய்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய பூலோகத்தை உருவாக்கியுள்ளதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மத்திய பாஜக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தயாநிதி மாறன், மத்திய பட்ஜெட்டில் அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் பீகார், ஆந்திரா மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மக்கள் யானை போல் அவர்களுக்கு மெமரி, ஞாபக சக்தி. இந்த மாதிரிகளை வஞ்சிக்கின்ற போது நாங்கள் மறக்கவே மாட்டோம். உனக்கு சரியான பாடத்தை பகட்டுவோம். அதே போல் பரவாயில்ல, எங்களுக்கு நாங்க இப்படியாக முதலமைச்சர் இருக்கார், அவர் நம்மை காப்பார். தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிப்பதை மறக்க மாட்டார்கள் என்றும் சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் திட்டங்களை திமுக பயன்படுத்துவது இல்லை என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட்டின் சிறப்பம்சங்கள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங், பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங், கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்களையும் புதுமைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்திருப்பதாக புகழாரம் சூட்டினார். So from 879 crore budget when you were in power at center, you have got 6,362 crore when you are not in power at center and you are in power at state and you say we want to go on Bandh. Means you are protesting why your budget has been increased. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான ரயில் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டதை விட 8 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜிதேந்தர் சிங் கூறினார். சாமி வணக்கம். இந்த மாதிரி நானு இல்ல ஒண்ணு இவ்வளோ பிரச்சனையை பத்தி, தமிழ்நாடு பிரச்சனை பத்தி நான் பேசியிருக்கிறேன். ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்றாங்க, அது திருப்பி என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெறாதது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்த கருத்து இது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 48 லட்சம் கோடிக்கு போடப்பட்டுள்ள பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் வராமல் எப்படி இருக்கும் என கேள்வி எழுப்பினார். எல்லா மாநிலம் பேரும் வரல, இது ஒரு பெரிய பிரச்சனையா? பேர் வராத ஒரு பிரச்சனையா? இல்ல தொடர்ந்து பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனையாப்போ நிதி வருது இல்ல. பட்ஜெட்டில் பீகார், ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு அப்பாசாமி ஆளை விடுங்க என்று அன்புமணி பதிலளித்தார். கோவையில நல்லா கேள்வி கேட்பீங்களே, இவ்வளவு நாளா நல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பீங்க. இந்த முறை என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம் புரியல. இவ்வளவு காலமா இவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் நானு, கேரளா மாதிரி கேள்வி கேட்கறீங்க. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது அரசின் தோல்வி என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். நேற்றைக்கு முன்தினம் ஆடி மாதம் என்பதால் அதிக காற்று, அந்த 36 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த காற்று வீசிய போது அந்த ரோப்காருடைய வீல் என்பது அந்த ரோப்காரினுடைய கம்பி வடத்திலிருந்து நழுவிவிட்டபடியால் ரோப்கார் செயலிழந்து விட்டது. கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் தொடங்கி வைக்கப்பட்ட 2வது நாளிலேயே ரோப்கார் பாதையில் நின்றது குறித்து அமைச்சர் சேகர் பாபு தந்த விளக்கமே இது. வைணவ பாடங்களில் தேர்ச்சி பெற்ற 65 மாணவர்களுக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு சான்றிதழ் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொடர் தோல்வி தந்த விரக்தியால் பாமக நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சரை உரிமையில் பேசியுள்ளதாக கூறினார். நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் அதற்குண்டான மரியாதையை அவர் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் தர வேண்டும். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்காத ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அல்ல. வரும் ஆடி 18ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டு அனைத்து உலக முருகன் மாநாட்டு பணிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு கூறினார்.
ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஒரே வழித்தடத்தில் 4 ரயில்கள் எதிராகவும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் நின்று கொண்டிருந்த சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். லிங்கராஜ் ரயில் நிலையம் அருகே விபத்தை ஏற்படுத்துவது போல நேருக்கு நேராகவும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் ரயில்கள் நின்று கொண்டிருந்தன. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியானது. அதற்கு விளக்கம் அளித்தக்கூடிய கிழக்கு ரயில்வே ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கக்கூடிய வகையில் வழித்தடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தவொரு விதிகளையும் மீறவில்லை என்றும் பாதுகாப்பில் எந்தவிதமான குறைபாடும் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. ஏமாற்று வேலையை செய்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய பூலோகத்தை உருவாக்கியுள்ளதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மத்திய பாஜக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தயாநிதி மாறன், மத்திய பட்ஜெட்டில் அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் பீகார், ஆந்திரா மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மக்கள் யானை போல் அவர்களுக்கு மெமரி, ஞாபக சக்தி. இந்த மாதிரிகளை வஞ்சிக்கின்ற போது நாங்கள் மறக்கவே மாட்டோம். உனக்கு சரியான பாடத்தை பகட்டுவோம். அதே போல் பரவாயில்ல, எங்களுக்கு நாங்க இப்படியாக முதலமைச்சர் இருக்கார், அவர் நம்மை காப்பார். தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிப்பதை மறக்க மாட்டார்கள் என்றும் சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் திட்டங்களை திமுக பயன்படுத்துவது இல்லை என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட்டின் சிறப்பம்சங்கள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங், பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங், கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்களையும் புதுமைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்திருப்பதாக புகழாரம் சூட்டினார். So from 879 crore budget when you were in power at center, you have got 6,362 crore when you are not in power at center and you are in power at state and you say we want to go on Bandh. Means you are protesting why your budget has been increased. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான ரயில் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டதை விட 8 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜிதேந்தர் சிங் கூறினார். சாமி வணக்கம். இந்த மாதிரி நானு இல்ல ஒன்னே ஒண்ணு, இவ்வளோ பிரச்சனையை பத்தி, தமிழ்நாடு பிரச்சனை பத்தி நான் பேசியிருக்கிறேன். ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்றாங்க, அது திருப்பி என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெறாதது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்த கருத்து இது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 48 லட்சம் கோடிக்கு போடப்பட்டுள்ள பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் வராமல் எப்படி இருக்கும் என கேள்வி எழுப்பினார். எல்லா மாநிலம் பேரும் வரல, இது ஒரு பெரிய பிரச்சனையா? பேர் வராத ஒரு பிரச்சனையா? இல்ல தொடர்ந்து பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனையப்போ நிதி வருது இல்ல. பட்ஜெட்டில் பீகார், ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு அப்பாசாமி ஆளை விடுங்க என்று அன்புமணி பதிலளித்தார். கோவையில நல்லா கேள்வி கேட்பீங்க, இவ்வளவு நாளா நல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பீங்க. இந்த முறை என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் புரியல. இவ்வளவு காலமா இவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் நானு, கேரளா மாதிரி கேள்வி கேட்கறீங்க. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது அரசின் தோல்வி என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். நேற்றைக்கு முன்தினம் ஆடி மாதம் என்பதால் அதிக காற்று, அந்த 36 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த காற்று வீசிய போது அந்த ரோப்காருடைய வீல் என்பது அந்த ரோப்காரினுடைய கம்பி வடத்திலிருந்து நழுவிவிட்டபடியால் ரோப்கார் செயலிழந்து விட்டது. கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் தொடங்கி வைக்கப்பட்ட 2வது நாளிலேயே ரோப்கார் பாதையில் நின்றது குறித்து அமைச்சர் சேகர் பாபு தந்த விளக்கமே இது. வைணவ பாடங்களில் தேர்ச்சி பெற்ற 65 மாணவர்களுக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு சான்றிதழ் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொடர் தோல்வி தந்த விரக்தியால் பாமக நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சரை உரிமையில் பேசியுள்ளதாக கூறினார். நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் அதற்குண்டான மரியாதையை அவர் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் தர வேண்டும். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்காத ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அல்ல. வரும் ஆடி 18ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டு அனைத்து உலக முருகன் மாநாட்டு பணிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு கூறினார்.